பிலாத்துக்கு இவனை பார்க்கும் போதே இவன் கொடுமையான பாவம் செஞ்சிருக்கிறான்னு தோணணும், மோசமானவன்னு தோணணும். அதனால அவனை கட்டி இழுத்து கொண்டு போறாங்க. சில டைம் கோயிலே கதின்னு கிடக்கிறவங்க தான் கோயிலுக்கு எதிராகவே இருப்போம். கோயிலே கதின்னு கிடக்கிறவங்க தான், இந்த பக்த குழுக்களில் இருக்கிறவங்க தான் சில டைம் கோயிலுக்கு எதிராக இருப்போம். கடவுளுக்கு எதிராகவும் குருக்களுக்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராகவும் செயல்படுறது யாரா தெரியுமா இருக்கும்? கோயிலே கதின்னு கிடக்கிறவங்களா தான் இருக்கும். முன்னால நிக்கிறாரு, மெஸ்ஸியா நிக்கிறாரு, ஆனால் அவருக்கு கொடுக்கிற அநியாயம் பாருங்க. எப்படியாவது அவனை சாவடிச்சிடணும். எந்த மெஸ்ஸியாவை பிறக்கணும்னு காத்திருந்தாங்களோ அதே மெஸ்ஸியாவை சாகடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட இருந்தவனே எனக்கு அநியாயம் பண்றான், என்ன புரிஞ்சுக்காதவனும் அநியாயம் பண்றான். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ரொம்ப அழகான வசனம் இது. 13வது அதிகாரத்துல கரெக்டா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு மார்க். அதாவது வீட்டு தலைவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. வீட்டு தலைவர் எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இது அப்படியே ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவரை கம்பேர் பண்ணுவாரு மார்க் நற்செய்தியாளர். அந்த வேலைகளை பாருங்க எப்ப ஆரம்பிக்குது. ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ, 4 ஸ்டெப். மாலை, நள்ளிரவு, சேவல் கூவும் நேரம், காலை. நம்ம நேத்து பார்க்க ஆரம்பிச்சோம் 14வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு அந்த பந்தி அமர்வது, அந்த ரா உணவு எப்ப ஆரம்பிக்கிறது தெரியுமா? 14வது அதிகாரம் 17வது வசனம். மாலை வேளையானது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது மாலை, நள்ளிரவு, சேவல் கூவும் நேரம், காலை. இந்த 4 யாமங்களை எப்படி மார்க் நற்செய்தியாளர் கையாள போறாருன்னு பார்க்கலாம். மாலை வேளையில என்ன நடந்ததுன்னு சொல்ற ரொம்ப அழகா ஹிஸ்டாரிக்கலா கிரோனாலஜிக்கலா அந்த நேரத்தை பயன்படுத்துவார். மாலை வேளையில் நடந்தது என்ன? ராவுணவு. நேத்து இயேசுவ கெத்செமன் தோட்டத்துல நம்ம எத்தனை மணிக்கு பார்க்கிறோம்? 9 மணிக்கு. 9 மணிக்கு பார்க்கிற இயேசு எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறார்னு பார்த்தோம். பரவாயில்ல, நேத்து தூங்காம தான் இருந்திருக்கிறீங்க, பரவாயில்லையே, வெரி குட். 3 மணி நேரம். 3 மணி நேரம் இயேசு ஜெபிக்கிறார். மும்முறை ஒவ்வொரு மணி நேரமா போய் வர்றார். அப்போ நேரம் என்ன? 12 மணி. அப்ப இயேசு அரெஸ்ட் பண்ற நேரம் என்ன? நள்ளிரவு. அப்ப 2வது ஸ்டெப் கடந்து போயிடுச்சு. மாலை வேளையில் பந்தி அமர்ந்தார், ஒன்னா உட்கார்றாங்க, சீடர்களோட சாப்பிடுறாரு. எவ்வளவு ஆசையா எவ்வளவு பாசமா சாப்பிட்டிருப்பார். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், இவனுங்க யாருமே எனக்கு நீதியை வழங்க போறது இல்லை, என் கூட நிக்க போறது இல்லை, என் கூட யாருமே என்னுடைய வேதனையுடைய வேலையில நீங்க நிக்க மாட்டீங்க அப்படின்ற கண்டிப்பா அவருடைய மனசு அழுது இருக்கும். நடக்க போறது நினைச்சு அவருடைய மனசு அழுது இருக்கும். 12 மணி, நள்ளிரவு. காட்டி கொடுப்பவன் வருகிறான். காட்டி கொடுத்தான், முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். செம்மறி ஆடான இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. நள்ளிரவில் அரெஸ்ட், அதாவது 12 மணிக்கு மேல இயேசு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இயேசுவை கொண்டு போற இடம் இங்க யார்கிட்ட கொண்டு போறாங்க? பிலாத்து கிட்ட கிடையாது. பைபிள் தான் கையில் இருக்கே. யாருக்கிட்ட கொண்டு போறாங்க? எங்க? மலை மேல. யாடா மலை மேல கொண்டு போகும்போது சொல்றேன், மலை மேல கிடையாது. தலைமை குருவிடம் கொண்டு போறாங்க. அப்ப ஆண்டவருடைய திருவிருந்து முடியும் பொழுது பாருங்க, கெத்செமன் தோட்டத்துல அரெஸ்ட் பண்றாங்க. 53வது வசனம், 14வது அதிகாரம் 53வது வசனம். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம், இயேசுவை கொண்டு போறது பிலாத்து கிட்ட கிடையாது, தலைமை குருவிடம் கொண்டு போறாங்க. இது ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயம். இது அதாவது இனி நடக்க போறது இயேசுவனுடைய தீர்ப்பு. இயேசுவனுடைய தீர்ப்பு நடக்க போகும் பொழுது இந்த தீர்ப்பு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. அவனுடைய தீர்ப்பு என்ன? அவனை சாகடிக்கணும். அவனை சாகடிக்கணும்ன்ற தீர்ப்பு முன்னால எழுதி இயேசுவை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு தலைமை குரு கிட்ட கொண்டு போறாங்க. தலைமை குருவிடம் கூட்டி சென்றனர். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள்.
பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள் முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். இங்க அடுத்தது நடக்கிறது. தலைமை குருக்கள் எல்லாருமே சேர்ந்து இயேசுவுக்கு எதிரே நடத்த போற விதி. இங்க 10 விதத்தில் உள்ள இன்ஜஸ்டிஸ் இயேசுவுக்கு நடக்குது. 10 விதத்தில் இயேசுவுக்கு நடந்த இந்த தீர்ப்பு 10 விதத்துல தப்புகள் நடக்குது. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 22:52. அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களை, அதாவது இயேசுவை அரஸ்ட் பண்ண வரது யார் தெரியுமா? அதுல தலைமை குருக்களும் இருந்தார்கள். இதே தலைமை குருக்கள் எங்க தெரியுமா நிக்கிறாங்க? இயேசுவை ஜட்ஜ் பண்ணும்போது நிக்கிறாங்க. அதாவது போலீஸா வந்தவங்களே ஜட்ஜா நிக்கிறாங்க. எப்படிங்க இவருக்கு நீதி கிடைக்கும்? அந்த மனுஷனுக்கு நீதி வழங்கக்கூடாது என்று முதலில் நடந்த தப்பு என்ன தெரியுமா? அரஸ்ட் பண்ணவங்க அதே தலைமை குருக்கள் 70 பேர் இருக்கிறாங்க சன்ஹேந்திரீன்ல. அவங்க ஜஸ்டிஸ் நிக்கிறாங்க. அவருக்கு இழந்தது, முதல்ல அவர் இழந்தது அவருடைய நீதி வழங்காமல் இருப்ப. முதல் ஸ்டெப்பே அரஸ்ட் பண்ணவங்க ஜஸ்டிஸா நிக்கிறாங்க, ஜட்ஜா நிக்கிறாங்க. ரெண்டாவது இயேசுவுக்கு நடந்த பிரச்சனை அப்படின்றது, சாதாரணமா ஒருத்தன் அரஸ்ட் பண்ணி போனா உங்களுக்கே தெரியும், அரஸ்ட் பண்ணவனை அங்க நிறுத்தி வச்சுட்டு சாட்சிகளை தான் விஸ்தரிப்பாங்க. இன்ன குற்றம் நீ செய்தாய், இன்ன குற்றத்திற்காக உன்னை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு சார்ஜ் ஷீட் கொடுக்கணும். இயேசுவுக்கு தான் என்ன குற்றம் செய்தார் என்ற சார்ஜ் ஷீட்டே கிடையாது. வந்தாங்க, அரஸ்ட் பண்ணாங்க, இழுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்காக அரஸ்ட் பண்றோம்னு கூட தெரியாம, எதுக்காக அரஸ்ட் ஆக்குறோம்னு கூட தெரியாம அரஸ்ட் ஆனவர். அங்கே போன பிறகு அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. முதல்ல சாட்சிகளை விஸ்தரிச்சுட்டு அப்புறமா தான் இவங்க சொல்றது சரியா தப்பான்னு கேட்டிருக்கணும். ஆனா முதல்லயே இயேசு கிட்ட கேட்கிறாங்க, நீ இந்த தப்பெல்லாம் செஞ்சுக்கிற ஒத்துக்கோ அப்படின்னுவாங்க. அவருக்கு அடுத்து நடந்த தப்பு என்ன தெரியுமா? எல்லாமே பொய் சாட்சிகள். பொய் சாட்சிகள். இந்த தலைமை குரு கிட்ட இருக்கும் பொழுது இயேசுவுக்கு எதிரான சாட்சி என்னன்னு பாருங்களேன். என்ன சாட்சி சொல்றாங்க? 56வது வசனம், மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 56, 57 வசனங்கள். பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம். ஏசு இப்படி சொன்னாராம்? சொன்னாராம்? ஏசு இப்படி சொன்னாராம்? சொன்னாரா இல்லையா? இந்த கோவிலை இடித்து கட்டி நான் 3 நாளில் எழுப்பேன் சொன்னாராம்? அப்ப பொய் சான்று கிடையாது, சரியான சான்று தானே அது. ஏசு சொன்னாரா இல்லையா? இக்கோவிலை இடித்து விடுங்கள். அப்ப யார் இடிக்கணும்? ஏசு நான் இடிக்கிறேன்னு சொல்லல. ஏசு என்ன சொன்னாரு? நீங்க இடிங்க, நான் கட்டுறேன்னாரு. அது அப்படியே எப்படி மாத்தி போட்டுட்டாங்க. அவன் சொன்னான் அவனே இடிச்சு அவனே கட்டுவான் அப்படின்னா. ரொம்ப அழகா மாத்தி போட்டுட்டாங்க. அந்த பழி அவர் மேல போட்டுட்டாங்க. ஏசு சொல்லவே இல்லை அப்படி. நீங்க ஒரு நாள் இடிப்பீங்க, என்னை இடிப்பீங்க, என் சரீரத்தை இடிப்பீங்க, நான் 3வது நாள்ல கட்டி எழுப்போம் அப்படின்னாரு. ஆனா அந்த பொய் சான்று எப்படி தெரியுமா சொன்னாங்க? அவன் சொன்னான் அவன் இடிப்பான் அவனே கட்டுவான் என்று. இயேசுவுக்கு நடந்த அடுத்த அநீதி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வருவோம் திருப்பி மார்க் நற்செய்திக்கு. இயேசுவுக்கு நடந்த அநீதிகளுடைய அந்த பட்டியலே இருக்கு. 3வது, இயேசு அதனால பேசவே விடல. 4வது, மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்புகள். யாரையாவது கொல்ல வேண்டும் என்று யாரையாவது அரஸ்ட் பண்ணி வந்தா நைட்ல அவங்களை விசாரிக்க கூடாது, நைட்ல அவங்களுக்கு தீர்ப்பு வழங்க கூடாது. இது யூத சட்டம். இது யூத சட்டத்தின்படி நைட்ல ஒருவனை அழைத்து கொண்டு வந்து மரண தண்டனை கொடுக்க கூடாது.
அப்படி மரண தண்டனை கொடுக்க இருந்தா அது பகல்ல நடக்கணும். இயேசு ரொம்ப அவசர அவசரமா கொண்டு வராங்க. நைட்ல கொண்டு வருவாங்க. 12 மணிக்கு இழுத்துட்டு வரவர் 2 மணிக்கு, விடியற் காலையில 2 மணிக்கு. என்னங்க இவ்வளவு அவசரம்? அவரை சாவடிக்கு இவ்வளவு அவசரம் என்ன? 2 மணிக்கு நடக்குது விசாரணை, ஏர்லி மார்னிங். அதுல நீ தப்பு செஞ்ச, இப்படி தப்பு செஞ்சிருக்கிற, இப்படி நீ சொல்லி இருக்கிற, நீயா இடிப்ப, நீயா கட்டுவேன்னு. இயேசு அது மாதிரி சொல்லவே இல்லை. அப்ப மரண தண்டனை ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனை விசாரிப்பது நடக்க கூடாது. 4வது தப்பு அவருக்கு நடக்கிறது, ஓட்டிங் போடும் பொழுது அந்த ஓட்டிங் நடக்க வேண்டியது நைட்ல நடக்க கூடாது. ஒருவனை கொல்ல வேண்டும் என்றால் அந்த ஓட்டிங் நைட்ல நடக்க கூடாது. இயேசுவுக்கு நடந்தது இந்த நைட்ல தான். ஓட்டு போடுறாங்க, 70 பேருமே சொல்றாங்க அவன் சாக வேண்டும் என்று. தலைமை குருக்களுக்கும் சங்கத்திற்கும் நல்லா தெரியுது இது பொய் சான்று என்று. ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவை சாகடிக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. இனி ஒரு தடவை இந்த தீர்ப்பை வழங்கக்கூடாது. இந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளாவது இதை பத்தி தியானிக்கணுமா. ஒருத்தன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் first he should be found guilty. அவன் தவறு செய்தான் என்று எல்லாருமே நம்பினா கூட அது 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பை எழுதப்பட வேண்டும். இயேசுக்கு நடந்த என்ன தெரியுமா? 2 மணிக்கு கூடுனாங்க, எல்லாருமே முடிவு செஞ்சாங்க. விடியற் காலையில 3 மணிக்கு சொன்னாங்க அங்கன சாகடிக்கணும். ஆனா 2 தடவை இந்த விசாரணை நடக்கணும். அதனால என்ன தெரியுமா பண்ணாங்க? திரும்பவும் காலையில 4 மணி 5 மணி ஆன பொழுது 2வது முறை இவங்க எல்லாருமே கூடுறாங்க. இந்த 70 பேர் ஒண்ணு சேர்ந்து இயேசுவை கொல்வதற்காக முயற்சி செய்யறாங்க. விதி எழுதினாங்க, இவன் சாகடிக்கப்பட வேண்டும் என்று. Praise the Lord. Hallelujah. 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 அடுத்தது தொடர்ந்து மார்க் நற்செய்திக்கு வரும். மார்க் நற்செய்தி 14 3ஆம் நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக போய் சான்று கூறினர். 59வது வசனம் 14:59. அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை. 60வது. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா, பேசலையான்னு கேட்கிறாரு. இயேசு என்ன செய்யறாரு? அதனால் அவர் பேசாது இருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானா கிண்டல் பண்றாரு, கேலி பண்றாரு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பதில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இயேசு பேசுறார் என்று அவரை கேட்ட பொழுது இயேசு நானே அவர், ஏகோ எய்மி அப்படின்ற வார்த்தை இங்க பைபிள்ல பயன்படுத்துவாங்க. இயேசு தன்னையே கடவுள் என்று வெளிப்படுத்துற ஒரு இடம். ஏகோ எய்மி, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள். இதை நல்லா கவனிங்க. தலைமை குரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, கேள்விக்கு இயேசு பதில் சொல்கிறார். ஏன் தெரியுமா? பிறகு பிலாத்து ஒரு கேள்வி கேட்பான், இயேசு பதில் சொல்ல மாட்டார். அதுக்காக தான் இதை நீ நல்லா கவனிங்க. தலைமை குரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, கேள்விக்கு பதில இயேசு சொல்றாரு. சொன்ன பிறகு தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்தது நீங்களே கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க, அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன். 70 பேரும் சேர்ந்து சொல்றாங்க இவன் சாக வேண்டியவன். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் ஆரம்பிக்குது. அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. துப்பவும், அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். இந்த செக்ஷன் இங்க முடியுது. அடுத்த வார்த்தை என்ன தொடங்குது? அப்பொழுது பேதுரு. ஓகே, இது எதனுடைய தொடர்ச்சி தெரியுமா? அந்த மார்க் நற்செய்தியில பிந்திய வசனத்துக்கு வாங்க. 54வது வசனம் வாசிங்க. பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள் முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் அங்கே முற்றத்தில் விட்டுட்டு வந்துட்டார். மார்க் நற்செய்தியாளர் பேதுருவை முற்றத்தில் நிறுத்தி வச்சிட்டு தலைமை குருவினுடைய விசாரணை இங்க கொண்டு வர்றார். நடுவுல
அந்த வசனம் எங்க கண்டினியூ ஆகுது தெரியுமா? இதனாலதான் நான் பைபிள் எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன். பைபிள் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றது புரியாது. இது பைபிள் சொன்ன பிறகு இதனுடைய விளக்கு என்னன்னு உங்களுக்கு அழகா புரியும். இல்லைன்னா என்னதான் சொல்றாரு, 53வது வசனம்ன்றாரு, 60வது வசனம்ன்றாரு, வசனங்கள் இல்லாம பைபிளை பார்க்காம உங்களுக்கு அது புரியாது. அதனுடைய தொடர்ச்சி இங்க ஆரம்பிக்குது. வீட்டுல உள்முற்றத்துல விட்டுட்டு வராரு. விட்டுட்டு வரவர் தொடர்றது எங்க தெரியுமா? 66வது வசனத்துல தொடர்றாரு. அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத் இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ தெரியவில்லை, மறுதளிச்சார். ஒரு முறை மறுதளிச்சார். புரியவும் இல்லை என்று மறுதளித்து எங்க வந்துட்டாரு? முன்னால எங்க இருந்தாரு பாருங்க. ஒரு சீடன் ஆண்டவரை மறுதளிக்கும் பொழுது அவன் போற ஸ்டெப் பாருங்க. கிட்ட இருக்க வேண்டியவன், கூட இருக்க வேண்டியவன் ஒவ்வொரு ஸ்டெப்பா வெளியே போறான். அவன் இருந்த இடம் எங்க தெரியுமா? உள்முற்றத்தில். இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு இது நல்ல ஒரு சீடன் பேதுரு. மிச்சம் 11 பேர் இங்க காணோம். எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்ல. யூதாஸ் கூட இல்ல, யோவான் கூட இல்ல. ஆனா பேதுரு he was a nice man, நல்ல மனுஷன், இயேசுவை பிடிக்கும். அது முதலிடத்துல வேற வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு மனித இயல்புல ஓடி போயிட்டார். ஆனா ஓடி போனவர் மொத்தமா ஓடி போல. அவர் என்ன பண்றாரு? இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு பின்னாலேயே போறார். பின்னாலே போனவர் மறைஞ்சு போயிருக்கிறார். மறைஞ்சு போனவர் உள்முற்றத்தில் நடந்து என்ன அகத்தளத்தில் நடக்குது அந்த வேதனையோட he was waiting. சில ஆபரேஷன் எல்லாம் நடக்கும் பொழுது நீங்க அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே நிப்பீங்கல்ல, வெளியே நிப்பீங்க. அந்த தியேட்டரோட அந்த டோருக்கு வெளியே நிப்பீங்க. எப்ப கூப்பிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி வெளியே நின்னவர் பாசத்தோட நிக்கிறீங்க. அதே மாதிரி பாசத்தோட நின்னாரு பேதுரு. ஆனா அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. தம்பி, நீ அவர் கூட இருக்கிறவர் தானே அப்படின்னாங்க. ஐயோ, தெரிய வந்துச்சா? என்ன சொல்றாரு? நீ சொல்றது என்னன்னு எனக்கு தெரியல, நீ சொல்றது என்ன எனக்கு புரியலன்னு சொல்லி இயேசுவுக்கு நடக்கிற அநீதி பாருங்க. இது மார்க் நற்செய்தியில சாண்ட்விச் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்வாங்க. அங்கே எல்லாவூர்ல தியானத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 2 தடவை நான் சொல்லியிருக்கிறேன். மார்க் நற்செய்தியில பல இடத்துல இந்த சாண்ட்விச் வரும். கீழே ஒரு பிரெட், மேல ஒரு பிரெட், நடுவுல ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி இங்க ஒரு சாண்ட்விச் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. என்ன நடக்குது? பேதுருவை மறுதளித்த பேதுருவை, தம்பி நீ மறுதளிக்க போறேன்னு சொன்னவர் மார்க் நற்செய்தியாளர் கொண்டு போய் நிறுத்திட்டு, உள்முற்றத்தில் நிறுத்திட்டு தலைமை குரு என்ன செய்யறாரு அப்படின்றத போட்டார். தலைமை குரு என்ன செஞ்சாருன்னு போட்டதுக்கு பிறகு பேதுருடைய மறுதளிப்பு அதுக்கு மேல வைக்கிறார். மறுதளிப்பா என்று இயேசு சொன்னார். மறுதளிக்கிற உள்முற்றம் வரை வந்து நின்னுட்டாரு. நின்ன பிறகு நடுவுல தலைமை குருவும் சங்கமும், தலைமை குருக்களும் சங்கமும் இயேசுக்கு கொடுக்கிற அநீதமான தீர்ப்பு, நியாயமில்லாத அநியாயமான ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை இயேசு வாங்கி நிற்கிறார். அதாவது கூட இருந்தவனும் கைவிட்டுட்டான், கூட இருந்தவனும் எனக்கு அநியாயம் பண்றான், என்னை புரிஞ்சுக்காதவனும் அநியாயம் பண்றான். 2 விதத்திலும் இயேசுனுடைய அநியாயம், இயேசுனுடைய வாழ்க்கையில் அநியாயம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை குருக்கள் கண்டிப்பாக விவிலியம் தெரிந்தவர்களாக தான் இருக்க வேண்டும், பழைய ஏற்பாடு தெரிந்தவர்களாக தான் இருக்க வேண்டும், அதாவது மெசியாவுக்கு காத்திருந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். They were waiting for the Messiah. என்னைக்கு அவர் வருவார்னு காத்திருந்த தலைமை குருக்களுக்கு தெரியாதா இவரை பார்க்கும் பொழுது இவர் மெஸ்ஸியா என்று? ஏன் புரிந்து கொள்ள அந்த அறிவு இல்லை? சில டைம் கோயிலே கதின்னு கிடக்கிறவங்க தான் கோயிலுக்கு எதிராக இருப்போம். கோயிலே கதின்னு கிடக்கிறவங்க தான், இந்த பக்த குழுக்களில் இருக்கிறவங்க தான் சில டைம் கோயிலுக்கு எதிராக இருப்போம். கடவுளுக்கு எதிராகவும் குருக்களுக்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராக செயல்படுறது யாரா தெரியுமா இருக்கும்? கோயிலே கதின்னு கிடக்கிறவங்களா தான் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூசைக்கு வந்துட்டு போறாங்க பாருங்க, அவங்க அதுக்காக வந்துட்டு போயிடுவாங்க. இந்த உள்ள இந்த பிரச்சனையில எல்லாம் நுழையவே மாட்டாங்க. நான் பூசைக்கு வரேன், பக்தியா நான் அந்த திருப்பலியை கொண்டாடுறேன், திருப்பலியை கொண்டாடிட்டு நன்மை வாங்குறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன். இந்த தலைமை குருக்கள் பைபிள் உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிந்தவர்கள் அதை பயன்படுத்த முடியவில்லை அவர்களால. முன்னால நிக்குது, உண்மை நிக்குது, முன்னால நிக்கிறாரு, மெஸ்ஸியா நிக்கிறாரு, ஆனால் அவருக்கு கொடுக்கிற அநியாயம் பாருங்க. எப்படியாவது அவனை சாவடிச்சிடணும். என்ன ஒரு அநியாயம்! எப்படியாவது, அதாவது அவருக்காக காத்திருந்தவர்கள் அவரை சிலுவையில் அறைய காத்திருக்கிறார்கள். எந்த மெஸ்ஸியாவை
பிறக்கணும்னு காத்திருந்தாங்களோ அதே மெசியாவை சாகடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு நிலைமை பாருங்க. சிலர் நம்மளுக்கு புரியாது. கடவுளே முன்னால வந்து நின்னாலும் நம்ம மனிதர்களை தேடி போவோம். பிரதர் ஜெபிங்க பிரதர், ஃபாதர் ஜெபிங்க ஃபாதர், சிஸ்டர் ஜெபிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கடவுளே முன்னால வந்து நிற்கும் பொழுது மனிதர்களை தேடி போவோம். நீங்களும் ஞானஸ்தானம் வாங்கினவங்க தானே. ஞானஸ்தானம் வாங்கின உங்ககிட்ட கடவுள் பேச மாட்டாரு, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற மாட்டாரு. மனிதர்களை தேடி போறோம். 5 காயம் யாருக்காவது கிடைச்சதா தேடி போவோம். யாராவது மாதாவா மாறிட்டாங்களா தேடி போவோம். யார் மீதாவது சந்தியாகப்பருடைய ஆவி இறங்கிச்சா தேடி போவோம். மாதா ஆவி இறங்கிச்சா தேடி போவோம். பல இடங்களை தேடி போறோம். மாதாவுடைய ஆவி, புனிதர்களுடைய ஆவி தேடி போறோம். மாதா கண்ணை மூடினாங்க, கண்ணை திறந்தாங்க, போறோம், தேடி போறோம். அதிசயங்களும் அற்புதங்களையும் தேடி போறோம். கடவுளே முன்னால வந்து நின்னாலும் திருப்பலியில கிடைக்காத எதுங்க வெளியே கிடைக்க போகுது? திருப்பலியில கிடைக்காத எந்த ஆசீர்வாதம் உனக்கு வெளியே கிடைக்க போகுது? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வீட்டிலிருந்து இந்த கோயிலுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? டெய்லி இங்க போஸ் இருக்குல்ல. ஒரு தேவன் வரும்போது கோயிலுக்கு ஏன் வர மாட்டேங்கிறோம்? ஏன் திருப்பலிக்கு வர மாட்டேங்கிறோம்? நம்ம எங்க போறோம்? மனிதர்களை தேடி போகிறோம். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற, உங்களுடைய தேவைகள் என்ன என்று தெரிந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு நம்மளால வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நேற்று எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. திருப்பலி எல்லாம் முடிகிற அந்த நேரம், கடைசியில முடிய போகுது. நீ ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நற்கரணை வாங்கிட்டு போன நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க, இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க செஞ்சது பெரிய பாவம் தான். பலி நிறைவடையவில்லை. இங்க கொடுத்தது பிரசாதம் கிடையாது. இங்க வாங்கினது நற்கருணை. நீயும் பங்கு கொள்ளும் ஒரு பலியில் பங்கு கொண்டு அதை பூர்த்தியாக்காமல், அதை நிறைவு செய்யாமல், திருப்பலியினுடைய கடைசியில ஃபாதர் ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? திருப்பலி முடியும் பொழுது பிளஸிங் கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் அல்ல இறைவன் ஆசீர்வதிச்சார். அப்புறம் என்ன சொல்வாரு? சென்று வாருங்கள், திருப்பலி முடிஞ்சிச்சு அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. புக்ல இருக்கிறது சொல்லுங்க. என்ன சொல்வார் ஃபாதர்? என்ன சொல்வார்? சென்று வாருங்கள், திரைப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி முடிஞ்சிச்சு, டாடா பை பை சொல்லல. திருப்பலி இட் இஸ் கம்ப்ளீட்டட். அங்கேதான் நிறைவேறுது. நற்கரணை வாங்குறோம்னா போகும்போது நிறைவேறவில்லை. நிறைவேறாத திருப்பலி அறகுறையா பார்த்து முடிச்சுட்டு போறீங்க நீங்க. நிறைவேறவில்லை. இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஃபாதர் சொல்லல ஹோலி மாஸ் இஸ் ஃபினிஷ்ட், கோ ஹோம் சொல்லல. இட் இஸ் கம்ப்ளீட்டட். அன்பார்ந்தவர்களே, நிறைவேற்றாமல் போறீங்க. போனவங்க நேத்து இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 9 மணி வரை டைம் கொடுத்தாச்சு. நேத்து போனவங்க இருக்கீங்க. நீங்க செஞ்சது பாவம் தான் அது. பிரைஸ் தி லார்ட். தெரிஞ்ச நீங்களே மறுதளிக்கும் பொழுது, பேதுருவே மறுதளிக்கும் பொழுது, தெரியாத தலைமை குரு மறுதளிச்சு என்னங்க? கூட இருந்த 3 வருஷம் கூட இருந்தவன் மறுதளிச்சுட்டு போறான். எப்ப இவன் சாகணும்னு காத்துக்கிட்டு இருந்த தலைமை குரு மறுதளிச்ச இயேசுக்கு என்ன? ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே அநீதி தான். அன்று இரவு முழுவதும், காலையில் 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆகுது. அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க, 15வது வசனம், 15வது அதிகாரம் 1வது வசனம். பொழுது விடிந்ததும் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. நம்ம மாலையில் ஆரம்பிச்சோம். மாலை, நள்ளிரவு, சேவல் கூவும் நேரம், காலை பொழுது. அப்போ 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, சேவல் கூவும் நேரத்தில் மறுதளிச்சாரு. காலையில 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. அவர் கடந்து போன வேதனையை பாருங்க. இவ்வளோ நேரம் அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது அநீதி. இவ்வளவு நேரம் அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது அநியாயம். 14வது அதிகாரம் முழுக்க சொந்தம் ஜனம் அவரை மறுதளித்தது. அவரை மறுதளித்தது யார் தெரியுமா? யூதர்கள். 14வது அதிகாரத்துல ஃபுல்லா அவரை மறுதளித்தது, அவர் சாகணும்னு ஆசைப்பட்டது யூதர்கள். 15வது அதிகாரத்துல நீங்க யாரை தெரியுமா பாப்பீங்க? புறையினத்தார பாப்பீங்க. அங்க பிலாத்து கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல சொந்த மக்களே அவரை வேண்டான்ட்டாங்க. அடுத்த அதிகாரத்துல பிற இனத்தார சொல்லுவாங்க அவனை வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அதான் 15வது அதிகாரம். பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. காலையில 6 மணி.
நம்ம நினைப்போம் காலையில 6 மணி. சரி, இது வந்து நீங்க கூகுள்ல பண்ணி பாத்தீங்கன்னா the last 24 hours of Jesus அப்படின்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அழகா அந்த ஸ்டெப் இருக்கும். the last 24 hours of Jesus இல்ல last 7 days of Jesus பாத்தீங்கன்னா இயேசுனுடைய அந்த ஒசன நாளில் இருந்து இருக்கும். கூகுள்ல அவைலபிள் தான் இது. நீங்க நினைப்பீங்க எங்கிருந்து ஃபாதர் உங்களுக்கு இது கிடைக்குது இப்படின்றது. இது அவைலபிள் தான். நம்ம கொஞ்ச நேரம் உட்காரணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பைபிளை கொஞ்சம் நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா, நீங்க ரிசர்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா பைபிள்ல அழகான ஹிஸ்டரி இருக்குது. ஒண்ணு அவ்வளவு அழகா போறாரு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு. பைபிள் ஆன்மீகமான புத்தகம். பைபிள்ல அழகா இந்த குரோனாலஜி இருக்குது. காலை 6 மணி ஆகுது. காலையில 6 மணி ஆகும்பொழுது பிலாத்து கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நமக்கு தோணும் அப்ப ரோமையர்கள் அவரை காலையில தட்டி இல்ல யூதர்கள் கொண்டு போய் காலையில பெல் அடிச்சு, சார் எழுந்துருங்க சார், ஒருத்தன் அவசரமா சாகடிக்கணும் சார், அப்படி கொண்டு தூங்கின பிலாத்தை கொண்டு போய் எழுப்பி இருப்பாங்களா? இல்ல. ரோமன் கவர்மெண்ட் அனுசரிச்சு அவங்களுடைய வேலை காலையில ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய டைம் ஆரம்பிக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா நடக்கிற மாதிரி கிடையாது அவங்களுடைய கவர்மெண்ட் ஆபீஸ். ஒரு முறை கல்கட்டாவில் ஒரு தியானத்துக்காக போயிருந்தேன். கல்கட்டாவில் தியானத்துக்கு போன பொழுது அங்கே அவங்களுடைய அந்த நேரம் வித்தியாசமா இருக்கும். காலையில 4 மணிக்கெல்லாம் அவங்க விவசாயத்துக்கு போயிடுவாங்க. காலையில 3:30 4 பயங்கரமா வெயில் இருக்கும். அங்க சூரியனுடைய பிரகாசமா இருக்கும். ஆனா மதியம் 2 மணி 3 மணி ஆகிறதுக்குள்ள நைட் ஆயிடும். அவங்களால வேலை செய்ய முடியாது. அதனாலதான் அவங்களுடைய டே ஆரம்பிக்கிறது எப்ப தெரியுமா? விடியற் காலையில 4 மணிக்கெல்லாம் விவசாயம் ஆரம்பிச்சிருவாங்க. கண்டினியூஸா வேலை செய்வாங்க. அவங்க அந்த 2 மணிக்கு தான் அவங்களுடைய சாப்பாடு. போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுடைய சாப்பாடு அப்படின்றது அந்த மதியம் 2 மணி 3 மணி அது வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு. நம்மளுடைய டைம்க்கு அதனால அவங்களால சாப்பிட முடியாது. நம்ம இந்த கரெக்டா இந்த 7 மணி 8 மணி அப்படி சாப்பிட்ட டைமும் அவங்களுடைய டைமும் வித்தியாசம். நம்ம இந்திய நாட்டிலே அந்த மாதிரி இருக்குது. இங்கிருந்து அங்கே நார்த் ஈஸ்டுக்கு போனாலும் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய காலை வேலையே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய வேலை நேரமும் வித்தியாசமா இருக்கும். இங்க கவர்மெண்ட் தொடங்குறது காலையில 6 மணிக்கு தொடங்கும். அந்த 6 மணிக்கு தொடங்குற கவர்மெண்ட்ல பிலாத்து ரெடியா நிக்கிறாரு. அந்த பிலாத்து கிட்ட கொண்டு போகும் பொழுது பாருங்களேன், பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். ஏன் கட்டி இழுத்து கொண்டு போறாங்க? சங்கிலி போட்டு கட்டிட்டு போறாங்க. ஏன்? நீங்க நான் சொல்ற இந்த கதையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மனுஷனை கொண்டு போன அந்த விதம், என்ன தப்பு செஞ்சார் அந்த மனுஷன்? என்ன தப்பு செஞ்சார் அந்த மனுஷன்? எந்த தப்பும் செய்யாம பிலாத்து கிட்ட கொண்டு போகும் பொழுது ஏன் தெரியுமா அப்படி கொண்டு போறாங்க? ஏன்னா எந்த விதத்திலும் இவன் தப்பிச்சிடக்கூடாது. பிலாத்துக்கு இவனை பார்க்கும் போதே இவன் கொடுமையான பாவம் செஞ்சிருக்கிறான்னு தோணணும். கொண்டு போகும்பொழுது இஸ் a great sinnerன்னு தோணணும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லயே தோணணும் இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் மோசமானவன்னு தோணணும். அதனால அவனை கட்டி இழுத்து கொண்டு போறாங்க. கட்டி இழுத்து பிலாத்து கிட்ட கொண்டு போகும் பொழுது பிலாத்து அவனை பார்த்து கேட்கிறாரு, அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எவ்வதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். பிலாத்துக்கு உண்மையா இவரை பார்த்த பொழுது, சில முகங்களை பார்க்கும் பொழுது, சில ஆளுங்களை பார்க்கும்போது நமக்கு தோணல இவங்க உண்மையா அந்த தப்பு செய்யல அப்படின்னு. பிலாத்துக்கு இவரை பார்த்தபடியே தோணி இருக்கு இவன் தப்பு செய்யல. பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய எப்படியாவது இவனை சேவ் பண்ணணும்னு சொல்லி பிலாத்து 5 ஸ்டெப் எடுக்கிறார். 5 ஸ்டெப் எடுக்கிறார். எப்படியாவது இவனை காப்பாற்றணும். இவன் நல்ல மனுஷன். பிலாத்துக்கு இயேசு மேல அந்த அன்பு இருந்ததுனால என்னன்னு தெரியல, இயேசுவை எப்படியாவது காப்பாற்றணும் பிலாத்து நினைச்சிருக்கிறார். பிலாத்து எடுக்கிற 5 ஸ்டெப் என்ன தெரியுமா? முதல் ஸ்டெப், பிலாத்து அவங்க கிட்ட கேட்கிறது, இவங்க கொண்டு தலைமை குருக்கள் கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே நேரா இயேசுவை என்ன பண்ணலாம்? கொலைக்கு கொண்டு போகலாம். சரி, நீங்க சொல்றதே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துடலாம். ஆனால் இஸ் ரீஓபனிங் தி கேஸ். அந்த கேஸை ரீஓபன் பண்றாரு. இரண்டாவது அவர் பண்ற ஹெல்த் என்ன தெரியுமா? கேஸை ரீஓபன் பண்ணிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேணும்னா வேற ஒரு ஜட்ஜை வச்சு அந்த கேஸை விசாரிக்கலாம். ஆனால் அவன் வேற ஒரு ஜட்ஜை வச்சு விசாரிக்கல. பாருங்க, இவன் ஒரு நீதியை கொடுக்க விரும்பி அவனே நேரடியாக விசாரிக்கிறான். நீ என்ன தப்பு பண்ண சொல்லு. தலைமை குருக்கள் இவ்வளவு தப்பு மேல சுமத்துறாங்களே, ஆனா இயேசு பேசவே இல்லை. தலைமை குருவிடம் பேசிய இயேசு கிறிஸ்து ஏன் பிலாத்துவிடம் பேசவில்லை? தலைமை குருவிடம் பேசிய இயேசு கிறிஸ்து
தன்னையே நியாயப்படுத்த பேசின இயேசு கிறிஸ்து ஏன் பிலாத்துவிடம் பேசவில்லை தெரியுமா? ஏனெனில் தலைமை குரு ஒரு யூதன். யூதனுக்கு காத்திருந்த மெசியா நான் தான் என்று சொன்னார். புரிந்து கொள்ள வேண்டியவன் வேணுமென்றால் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொன்னார். ஆனா பிலாத்துக்கு முன்னால இயேசு நின்ன பொழுது வெறும் ஒரு யூதரா நிக்கல, மாறாக உனக்காகவும் எனக்காகவும் நின்னார். He is representing you and me. அப்ப தப்பு செஞ்சான்னு கேட்டா, தப்பு செஞ்சிருக்கிறேன். நான் தப்பு செஞ்சிருக்கிறேன். நான் செய்யல, தோ என்னுடைய பிள்ளைகளுக்காக நிக்கிறேன். நான் ஒரு அப்பாவா நிக்கிறேன். நான் ஒரு பேசல. அவருக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுதும் அவர் பேசவில்லை. பேசாததற்கு காரணம் he is standing instead of you and me. உன்னுடைய பையனோ உன்னுடைய பொண்ணோ ஒரு தப்பு செய்யும் பொழுது, ஒரு கொலை செய்யறாங்க, இல்லனா திருடுறாங்க, பைக்கை திருடுறாங்க, இல்லனா ஏதாவது theft, நீ என்ன பண்ற? எப்படியாவது அந்த பையனை காப்பாத்தணும், உன் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி நீ என்ன பண்ற? நான் அந்த குத்தத்தை ஏத்துக்கிறேன், நான் தான் கத்தியை வச்சு குத்தினேன், நான் ஏத்துக்கிறேன். ஆமா, நீ வராது. அப்படி நீ அந்த குத்தத்தை ஏற்று கொள்ளும் பொழுது போலீஸ் உங்ககிட்ட கேட்கறாங்க, நீ அந்த கொலையை செஞ்ச? அமைதியா தான் இருப்பேன். ஏன்? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் அதை செஞ்சது உன் பையன், உனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு. அப்போ குற்றம் நடந்து விட்டது, தவறு நடந்து விட்டது, பாவம் இழைக்கப்பட்டது. அந்த பாவத்திற்கு பரிகாரம் யாராவது செஞ்சு ஆகணும்ல. உன்னாலையும் என்னாலையும் கிடைத்த நீதி அது. அதனாலதான் பிலாத்து கேட்கும்போது அமைதியா இருந்தார், பேசல. தலைமை குருவிடம் பேசி இயேசு கிறிஸ்து பிலாத்துவிடம் பேசல, ஏத்துக்கிட்டார். ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு அதனுடைய வல்லமை உண்டு. ஏனெனில் உன்னுடைய பாவத்திற்கு பதிலாக பிலாத்து முன்னால போய் நின்னவர் அவர். இல்லைன்னா ஏன் இங்க போய் நிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இங்க போய் நிக்கணும்? அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாமே அவருக்கு. எவ்வளவு ஈஸியா இயேசுக்கு தப்பிச்சிருக்கலாம். ஏன் இங்க போய் நின்னாரு? ஏன் இந்த வரலாறு? ஏன் இந்த மீட்பின் வரலாறு? ஏன் இந்த சிலுவை சாவு? செய்யாத தப்புக்கு சிலுவை எடுக்க அவர் என்ன முட்டாளா? இத்தனை பழி போடும் பொழுது இவ்வளவு அழகாக பேச்சு திறமை உள்ள இயேசு, பேச்ச வல்லமையுள் இருந்த இயேசு, why he did not speak? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காமன் சென்ஸ்ல, பைபிளை தவிர்த்து யோசிச்சு பாருங்க. சாதாரண அறிவுல யோசிச்சு பாருங்க. தவறே செய்யாத இயேசுவுக்கு பேச தெரியாதாம். எதிர்த்து பேசினார் இயேசு. இங்க குறிப்பிடப்படாத ஒரு விஷயம் லூக்கால குறிப்பிடப்படும், இங்க இல்லது. இங்க தலைமை குருக்கள் கிட்ட போகும் பொழுது அவருக்கு எதிரான பொய் சான்று என்ன நம்ம இப்ப வாசிச்சோம். What was the allegation? கோவிலை இவன் இடித்து 3 நாளில் கட்டுவான். ஆனா பிலாத்து கிட்ட போகும் பொழுது இவனுக்கு அப்படியே பிளேட்டை மாத்திட்டானுங்க. பிலாத்துவிடம் போகும் பொழுது குற்றச்சாட்டு இது கிடையவே கிடையாது. பிலாத்துவிடம் போன பொழுது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? யூதர்களின் அரசு இங்க வருது, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவனுக்கு கடவுளை பழிச்சு வச்சா என்னங்க பிரச்சனை? கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத ரோமையர்களுக்கு, ரோமை ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கடவுளுக்கு எதிராக பேசும் பொழுது, கடவுளை பழித்துரைக்கும் பொழுது, it is not at all a sin. It is not at all a sin. அவங்களுக்கு அது பாவமே கிடையாது. கடவுளுக்கு எதிராக இவன் பழித்துரைத்தான் அப்படின்னா பிலாத்து சொல்றாரு, இதுல என்ன தப்பு அப்படின்றார். ஏனெனில் அவர்கள் ரோமையருடைய சட்டப்படி அது மரண தண்டனைக்கு உரியதே அல்ல. அதனால அந்த குற்றச்சாட்டு செல்லாதுன்னு நல்ல மூளை இருந்தவனுங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க? இல்ல, சீசரோடு கனெக்டடா வரும். அது வரி கட்டுறதுனால என்ன பண்றாங்க? மக்களை கிளர்ச்சி செய்து திசை திருப்புகிறான். கிளர்ச்சி செய்து, is an insurrectionist. Is an insurrectionist. அவன் செய்யறது என்ன தெரியுமா? மக்களுக்குள்ள கிளர்ச்சி எழுப்புகிறான். ஏன்னா யூதர்களுக்கு இடையே கிளர்ச்சியின் ஒரு சமூகம் இருந்தது. யூதர்களிடையே எங்களுடைய நாடு பறி போயிடுச்சு. 1947க்கு முன்னால இந்தியாவில் இந்தியர்களை பார்க்கும் பொழுது பிரிட்டிஷர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க? யாராவது போராட்டம் நடத்துற என்ன சொல்லுவாங்க? பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்? ஏன்னா நீ கிளர்ச்சி எழுப்புற.
நீ மக்களை தூண்டுற, அரெஸ்ட் பண்ணி கொண்டுடுவாங்க. இதே நிலைமை பாலஸ்தீனாவில் இருந்தது. ரோமியர்கள் ஆண்டு கொண்டிருந்த இடம் பாலஸ்தீனா அப்படின்ற பகுதி. அந்த பாலஸ்தீனாவில் ரோமியர்கள் ஆண்டு கொண்டிருந்த பகுதியில் பிலாத் அப்படின்றவன் இந்த யூதாவை ஆண்டு கொண்டிருந்தான். டைரக்டா கவர்னர் ரூல், டைரக்ட் கவர்னர் ரூல் நடக்குதுங்க. இவரை அப்பாயிண்ட் பண்ணது யாரு? சீசர். டைரக்ட் கவர்னர் ரூல் நடக்கும் பொழுது இந்த சீசருக்கு எதிராக கிளர்ச்சி எழுந்தால் அது கொலை குற்றம். நீ கடவுளை பழிச்சுரிச்சிட்டு போ, கடவுளை தூக்கி போட்டுட்டு போ, நீ கோயிலை நாசம் பண்ணு, கோயிலை கொளுத்து. தட் இஸ் நாட் அட் ஆல் த ரீசன். மரண தண்டனைக்கு அது காரணமே கிடையாது. ஆனால் சீசருக்கு எதிராக இவன் கிளர்ச்சி செய்தான் என்றால் மரண தண்டனைக்கு உரியது என்று தெரிந்தவர்கள் பாருங்க, இங்க வந்த பொழுது ஒரு குற்றச்சாட்டு, அங்கே போன போது வேற குற்றச்சாட்டு. எப்படியாவது இவனை சாவடிச்சிடணும். இயேசுவுக்கு நடந்த அநியாயம். இங்க அவர் அந்த அநியாயத்தை தாங்குறார். ஏன் தெரியுமா? உனக்கு பதிலா நிக்கிறார். இயேசுவின் பார்ந்தவர்களே, இந்த ரெண்டு குற்றச்சாட்டும் என்னன்னு பாருங்க. ஒன்னு கடவுளுக்கு எதிராக, இன்னொன்னு மனிதனுக்கு எதிராக. திருப்பலியில முதல் பகுதியில நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும். கடவுளுக்கு இந்த ஊதாரி பையன் திரும்ப வரும் பொழுது அவன் சொல்ற முதல் கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணிற்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும். அப்ப பாவத்தினுடைய ரெண்டு வகையும். கடவுளுக்கு எதிராக நீ செஞ்ச பாவத்துக்கு பதிலா தலைமை குரு கிட்ட போய் நின்னார் அவர், பாவமே செய்யாதவர். மனுஷனுக்கு எதிராக நீ செஞ்ச பாவத்துக்கு எதிரா பதிலா போய் நின்னாரு, பிலாத்து கிட்ட போய் நின்னார். யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் படிக்கும் பொழுது உங்களை யாராவது தண்டிச்சிருக்கலாம். ஏதாவது டீச்சர்ஸ் நீ செய்யாத தப்புக்காக உன்னை தண்டிச்சிருக்கலாம். தண்டிக்கும் பொழுது நீ நின்னு கொடுத்த அந்த இடத்துல, ஏன்னா நீ ஊமை, உன்னால பேச முடியாது. பேச முடியாத போது டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதுதான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ இவன் தான் டீச்சர் திருடுனா அப்படின்வாங்க, இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி பேசிச்சு அப்படின்வாங்க. டீச்சர் நான் சொல்லலன்ற அது சொல்ல கூட உனக்கு உரிமை இல்லாம உன்னை அடிச்ச பொழுது அந்த அடி வாங்கின நீ அந்த நிலைமையில போய் கடவுளை போய் நிறுத்தி வச்சோம். நம்ம அந்த நிலைமையில நம்ம இயேசுவை போய் நிறுத்தி வச்சோம். கடவுளுக்கு எதிராக நீ செய்த பாவங்களுக்கு பதிலாக போய் நின்னார் அவர். மனிதருக்கு எதிராக நீ செஞ்ச பாவங்களுக்கு எதிராக போய் நின்னார் அவர். அந்த மனுஷனை பத்தி யோசிச்சு பாருங்க. கிடைக்க கூட நியாயம் எதுவுமே கிடைக்கல அவருக்கு. நல்கப்பட வேண்டிய நீதி எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அநியாயமாக தண்டிக்கப்பட்டார். பாவமே இல்லாதவர் முழு பாவியானார், உனக்காக எனக்காக. பிலாத்து இன்னொரு ஹெல்ப் பண்றான். ஒன்னு நான் சொன்னேன், கேஸை ரீஓபன் பண்ணாரு. ரெண்டாவது பிலாத்து என்ன செஞ்சாரு? நேரடியா விசாரணை பண்ணாரு. மூணாவது பிலாத்து இன்னொரு ஹெல்ப் பண்ணுவாரு. அது இந்த பகுதியில கிடையாது, அது லூக்கா நற்செய்தியில இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா வாசிச்சுக்கோங்க. லூக் 23வது அதிகாரம் 6-15 வரை வசனங்கள்ல இவர் கலிலேயன் என்று தெரிந்த பொழுது பிலாத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? இவரை ஏரோது கிட்ட அனுப்புவார். அப்படியாவது இவனை காப்பாத்துவாங்களான்னு. ஏரோது அப்படின்றவன் யூத சமூகம். பிலாத்து நான் இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை நான் குற்றம் சாட்டி இவனை நான் ஏன் கொலை பண்ணணும், எப்படியாவது இவன் தப்பிப்பானான்னு சொல்லி ஏரோது கிட்ட அனுப்புறாரு. ஏரோது கிட்ட போகும்போது ஏரோது விசாரிக்கிறார், உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ நிறைய அற்புதங்களை செய்யாம ஒரு அற்புதம் செய்ய பார்க்கலாம் அப்படின்னா. கேலி கூத்தா இருந்தது அவனுக்கு அற்புதம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சமூகத்திலும் சொல்லுவோம்ல, மிராக்களை பத்தி எல்லாம் பேசுறீங்களே, அதிசயங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்களே சொல்லி நம்ம கிண்டலா சொல்லுவோம். இந்த அதிசயங்களை பத்தி, அற்புதங்களை பத்தி. இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதம் செய்ய முடியுமா? உடல் நோய்களிலிருந்து விடுதலை தர அவரால் முடியுமா? முடியும் என்றால் அது இன்று முடியும். ஏனெனில் அன்று இருந்த உயிரோடு இருந்தவர் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு அவரால் செய்ய முடிஞ்சா இன்னைக்கு அவரால் செய்ய முடியும். அது இன்னைக்கு நடக்கல அப்படின்னா அது அவருடைய ப்ராப்ளம் கிடையாது, அது என்னுடைய ப்ராப்ளம். அது இவ்வளவு பாவத்தை கட்டி வச்சுக்கிட்டு எனக்கு உடல் நோயிலிருந்து விடுதலை, மனநோயிலிருந்து விடுதலை, ஆன்ம நோயான பாவத்திலிருந்து விடுதலை எப்படி கிடைக்கும்? உன்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை நலமாக்கும். ஆனால் இன்று நம்மளுடைய பிரச்சனை நம்பிக்கை இன்மைதான். அப்ப மூணாவது அவன் ஹெல்ப் பண்றான், ஏரோது கிட்ட போகும். ஏரோது அவனை கிண்டல் பண்ணி நாசம் பண்ணி திருப்பி விட்டுருவார். நீ சரிப்பட மாட்ட, உனக்கு அதுதான் நல்லதுன்னு சொல்லி திருப்ப விட்டுருவார். நாலாவது அவன் பண்ற ஹெல்ப் என்ன தெரியுமா? மார்க் நற்செய்தியில இருக்கு. மார்க் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம்.
மார்க் நற்செய்தி 15வது அதிகாரம் 9வது வசனம். பிலாத்து பண்ற 4வது உதவி. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். யூதரின் அரசர் அப்படின்னு இந்த பகுதியில பிலாத்து 5 தடவை யூஸ் பண்ணார். ஒரு தடவை கிடையாதுங்க. யூதரின் அரசர், யூதரின் அரசர், யூதரின் 5 தடவை இருக்கும் இந்த பகுதியில. வேணும்னா பாருங்க 2வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனான் கேட்கிறார். இப்போ நம்ம வாசிச்ச 9வது வசனம் இருக்கு, யூதரின் அரசனான். 12வது வசனம், யூதரின் அரசர். 18வது வசனம், யூதரின் அரசரை வாழ்க. 26வது வசனம், யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி. அதாவது அப்படியாவது இவங்களுடைய மனசுல அது வரட்டமே வரட்டமே வரட்டமேன்னு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பிலாத்து பண்ற இன்னொரு உதவி என்ன தெரியுமா? யூதரின் அரசன் என்று நீங்கள் சொல்லும் இவரை நான் விடுவிக்க வேண்டுமா, இல்லனா பராபாசை விடுவிக்க வேண்டுமா? அதான் வருது, பராபாசை விடுவிக்க வேண்டுமா. இஸ்லான் பார்த்தவர்களே, பராபாஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பராபாஸ். இதே நற்செய்தியில 10வது அதிகாரத்துல பர்தேமியூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. பர்தேமியூஸ் 46ல இருந்து 52வது வசனம் வரை பர்தேமியூஸ். பர்தேமியூஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பர்திமேயுஸ் அப்படின்னா திமேயுவின் மகன். பர்திமேயுஸ். யோனா அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? யோனாவின் மகனான சீமோனே. பர்திமேயுஸ்னா திமேயின் மகனான, இங்க யோனாவின் மகனான சீமோனே, பர் யோனா. அப்போ பர் அபாஸ் அப்படின்னா பாசா. பர் அபாஸ் அப்பாவின் மகனான, அப்பாவின் மகனான, இறைவனின் மகனான ஒரு மனிதன் இந்த பக்கம் நிக்கிறான். இறைவனின் மகன், யூதரின் அரசன் என்று சொல்ற இன்னொருத்த இந்த பக்கம் நிக்கிறான். உலகத்தின் மகனும் நிக்கிறான். உலகத்தின் மகன், கடவுளின் மகனாக பிறந்த இவனும் நிக்கிறான். 2 பேருமே கடவுளுடைய மகன் தான். இங்க ஒரு பாவி நிக்கிறான், மனிதனுடைய பிரதீகமா நிக்கிறான். இங்க ஒரு கடவுள் நிக்கிறார். இதுவும் பர் அப்பா தான், இதுவும் பர் அப்பா தான். இதுவும் கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்து. பராபாசனுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? ஜீசஸ் பராபாஸ். அவனுடைய உண்மையான முழு நேம் ஜீசஸ் பராபாஸ் தான். ஜீசஸ் அப்படின்றது இயேசுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பேர் கிடையாது. ஜீசஸ் அப்படின்றது சாதாரண ஒரு பேர் யூத மதத்துல. யோசுவா அப்படின்ற பேர், யேசுவா அப்படின்ற பேரு யூத மதத்துல சாதாரண பேர் அது. அப்போ இங்க அப்பாவின் மகன் நிக்கிறான், இங்கேயும் அப்பாவின் மகன் நிக்கிறான். உனக்கு யார் வேணும்? பிலாத்துனுடைய வாயில கொண்டு போய் மார்க் நற்செய்தியாளர் வைக்கிறாரு, உனக்கு யார் வேணும்? உலகம் வேணுமா, விண்ணகம் வேணுமா? அவர்களுக்கு எவ்வளவு அறிவின்மை, எவ்வளவு ஞானமின்மை கேட்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு இவன் போதும். அதனாலதான் இயேசுனுடைய சிலுவையினுடைய 2 சைடுல 2 கல்வர்களை போடுறாங்க. அந்த 2 கல்வர்கள் யார் தெரியுமா? இந்த பராபாவுடைய சேர்ந்து கிளர்ச்சி செய்தவர்கள், அவனுடைய டீம்ல இருக்கிறவங்க. அப்ப அந்த 3 சிலுவையில் அறையப்படவர்கள் பட வேண்டியவர்கள் யார் தெரியுமா? நல்ல கல்வன், அந்த கெட்ட கல்வன், நடுவில் இருக்க வேண்டியது யார் தெரியுமா? பராபாஸ். அவனை இயேசு ரீப்ளேஸ் பண்றார். உனக்காக நான் சாவறேன்னார். நேற்று நான் முடிக்கும் போது ஆதாமுக்கு பதிலாக வந்த இயேசு கிறிஸ்துவை சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, அதே ஆதாமுக்கு பதிலாக, மனிதனுக்கு பதிலாக வந்த அடுத்த ஆதாம், புது ஆதாம். பழைய ஆதாமுக்கு பதிலாக வர்ற புது ஆதாம் உனக்கு பதிலாதாங்க எல்லா இடத்துலயும் அவர் நின்னார். எப்படி அன்னைக்கு தலைமை குருக்கள் கிட்ட அவருக்கு நியாயம் கிடைக்கலையோ, எப்படி அன்னைக்கு அவர்களுக்கு பிலாத்து கிட்ட நியாயம் கிடைக்கலையோ, இன்னைக்கும் அவருக்கு நம்ம வழியா நியாயம் கிடைக்கல. ரொம்ப ஈஸியா கை கழுவுறோம். நம்ம நற்செய்தி எப்படி பின்பற்றோம் தெரியுமா? ஒரு ரீசெண்டா ஒரு ஃபாதர் சொன்னாரு, புனிதர்கள் அப்படின்னாலும் புனிதர்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னாரு. புனிதர்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம், வர்கீஸ்க்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? புனிதர்கள் நற்செய்திக்கு தகுந்தபடி அவருடைய வாழ்க்கையை மாற்றினார்கள்.
வர்கீசனுடைய வாழ்க்கைக்கு படி நற்செய்தியை மாற்றிக்கொள்வான். நம்ம அப்படியே வளைச்சு ஒடிச்சு நற்செய்தி இப்படிதானே சொல்லுது அப்படின்றோம். நம்ம அதை அப்படியே உடைப்போம். நமக்கு நம்மளுடைய தேவைப்படி நற்செய்தி எப்படி மாத்திடுவோம். நற்செய்தியினுடைய அந்த மறை பொருளை, நற்செய்தியினுடைய அந்த ஆன்மீகத்தை அப்படியே பைபிள் இப்படி இல்லையே, பைபிள் சொல்லுதே குடிக்கலான்னு, பைபிள் சொல்லுதே கோவப்படலான்னு, பைபிள் சொல்லுதே சாட்டையால் அடிக்கலான்னு, பைபிள் சொல்லுது இப்படி செய்யலான்னு. எதுக்கு? தேவைக்கு பைபிளை உடைச்சுப்போம். இதான் புனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் என்ன? புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நற்செய்தியின்படி மாற்றினார்கள். என்னை போன்ற மனிதர்கள் நற்செய்தியை என்னுடைய வாழ்க்கைக்கு படி மாற்றிக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிலாத்து இயேசுவுக்கு செய்யற 5வது உதவி, கடைசி உதவி என்ன தெரியுமா? 13வது வசனம், 14வது வசனம். கண்ணாடி போட வேண்டிய வயசு ஆயிடுச்சு. 14வது வசனம். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்னன்னு கடைசியில யாராவது சொல்லுங்களேடா. கேட்கிறாரு, இவன் என்னதான் செஞ்சான், என்ன தப்பு செஞ்சான், யாராவது சொல்லுங்க. அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவனை சாவடிக்கணும். அவ்வளவுதான், அவனை சாவடிக்கணும். எவ்வளவு நியாயமான ஒரு கேள்வி. என்னதான்டா இவன் செஞ்சான்? அப்ப நமக்கு தோணும், பிலாத்துக்கு வேணும்னா விதியை மாத்தி எழுந்திருந்திருக்கலாமே, இல்ல இவனை சாகடிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. ஏன் பிலாத்து சொல்லல தெரியுமா? ஏன்னா திரும்பவும் அந்த சூழ்ச்சி வருது பாருங்க. இந்த தலைமை குருக்களுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க சீசரை இழுக்கிறாங்க. சீசரை இழுத்துட்டு சொல்றாங்க, நீ இப்படி செஞ்சன்னா, இவனை நீ கைட்டி விட்டனா, நாங்க எல்லாருமே யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? சீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சீசருக்கும் உனக்கும் பிரச்சனை வரும். ஏன் சீசர் பிரச்சனை வந்தா இவருக்கு சொல்லலாம்ல இதுதான் உண்மைன்னு, ஆனா சொல்ல மாட்டார். பிரச்சனை ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னால அவர் 2 பிரச்சனை வேற பண்ணியிருப்பார் பிலாத்து. அவர் வார்னிங்ல இருக்கிறார் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் அடுத்தது ஒண்ணுலாம் சஸ்பென்ஷன் இல்ல டிஸ்மிசல். என்ன தப்பு பண்ணாருன்னா, நீங்க இதுக்கு முன்னால ஒரு பகுதியில் இருக்கும், இந்த கலிலேயர்களுடைய ஒரு விஷயத்தில் இவர் தலையிடுவாரு, அவங்களை இவர் சாகடிப்பாரு, பிலாத்து சாவடிப்பாரு. அந்த ரத்தம் யாருடைய பலியில் கலந்துருவாரு? யூதர்களுடைய பலியில் இவர் கலந்துடுவார். இந்த கம்ப்ளைண்ட் நேரா யார்கிட்ட போகும்? சீசர் கிட்ட போகும். இவர் ஒரு வார்னிங் கொடுத்து வச்சிருப்பாரு, தம்பி. ஏன்னா நேரடியா சீசருடைய கவர்னன்ஸ் இங்க நேரடியா நடக்குது. அதனால ஒரு வார்னிங் வாங்கி வச்சிருக்கிறார், 2 வார்னிங் வாங்கி வச்சிருக்கிறார். இது 3வது வார்னிங் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பதவி பறி போயிடும். அதனால கடைசியில் என்ன தெரியுமா பண்ணாரு? போய் என்ன வேணாலும் செய்யுங்கடா அப்படின்ட்டு சைன் போட்டுருவார், போய் சாகடிங்க. இப்போ டைம் ஏறக்குறைய 8 மணி ஆகுது. 6 மணிக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 6:30, 7, 8 மணி ஆகும் பொழுது ஏறக்குறைய இவருடைய அந்த விசாரணை முடியுது. அவர் சாவுக்கு அவரை கையளிக்கிறார். போய் சாட்டையால் அடிங்கப்பா, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கப்பா. சாட்டையால் அடிக்கிறாங்க. பிலாத்துக்கிட்ட திருப்பி கொண்டு வராங்க. கடைசியில் அவர் நிறுத்தி கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. அழகான ஒரு அவனை பார்த்து சொல்லுவார், தம்பி இது பாடுறா மனுஷன் அப்படின்னுவார். யோவான் 19:5 இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வசனம் அது. இதோ மனிதன், அவனுக்கு அழகு இல்லை, ஆடை அலங்காரம் இல்லை, ரத்த கரையோடு இருக்கிறான். அவனை பார்த்து பிலாத்து சொல்ற ஒரு அழகான வார்த்தை, நீ போய் மேக்கப் எல்லாம் போட்டு, அழகான புடவையெல்லாம் போட்டு, இல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் நிற்கும் போது நம்ம சொல்லுவோம் இதுதான் மனுஷன் அப்படின்னும். ஆனா அப்படி எந்த ஒரு கோலமும் இல்லாதவனை பார்த்து பிலாத்து சொல்றாரு, இதோ பாருடா மனுஷன், இவன் தான்டா மனுஷன் அப்படின்னார். இவ்வளோ நீ பழி போட்டோம் அமைதியா நிக்கிறான் பார். இஸ் சம்திங் டிஃபரண்ட், இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு இவனுக்கு. ஏதோ அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு ரோமையர், நீங்க யூதர்கள், நீங்க புரிஞ்சிக்க வேண்டியவனை நீங்க புரிஞ்சுக்கல. இதோ பார் மனுஷன், இப்படி வாழ்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான்? பதவி ஆசைக்காக கையளித்து விட்டான். கையளித்தவனை கொண்டு போறாங்க. 9 மணி இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறையும் பொழுது 9 மணி. சிலுவையில் அறைந்ததும்
அவருடைய மரணமும் உயிர்ப்பை பத்தி நாளைக்கு பார்ப்போம். 9 மணி, 12 மணி, 3 மணி, சாயங்காலம் 6 மணி. அடுத்த ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, நாளை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சந்தோஷமா ஹalleluya. சந்தோஷமா ஹalleluya. ஹalleluya. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? கேட்டது வரலாறு, ஆனால் அது மீட்பின் வரலாறு. அந்த கல்வாரி பயணத்துல இயேசுவின் பாதையில கொஞ்சம் நடந்து பாருங்க. மனிதன் என்ற நிலையிலே உனக்காக பதிலாக நிற்கும் இயேசுவனுடைய வரலாறு அது. இயேசு கடந்து போக வேண்டிய வரலாறு அல்ல அது. இயேசு கடந்து போக வேண்டிய பாதைகள் அல்ல அது. ஆனால் அவர் கடந்து போகும் பாதையை பாருங்க. மாலை சீடர்களோடு சேர்ந்து பாசமா அன்பா அவர்களுடைய கால்களை கழுவி உணவை உண்டு எவ்வளவு சந்தோஷமா பேசியிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆனா இயேசுவுக்கு நல்லா தெரியும் இந்த 12 பேர் என்ன செய்ய போறாங்க. அங்கிருந்து மாலை 9 மணி கெத்செமன் தோட்டத்திற்கு நடந்து செல்லும் இயேசு சீடர்களோடு. ஆனா அதுல ஒரு ஆள் மிஸ்ஸிங், யூதாஸ் இல்லை. உனக்காக இவ்வளவு செய்யறார் இயேசு, உனக்காக இவ்வளவு செஞ்சார் இயேசு. அந்த கெத்செமன் தோட்டத்துல உனக்காக ஜெபிக்கிறார். மனிதா உனக்காக ஜெபிக்கிறார். கடவுள் ஜெபிக்கிறார். மனிதனாக பிறந்த இறை மகன் ஜெபிக்கிறார். 3 மணி நேரம், இரவு 9 to 12 மணி வரை அந்த வேதனையில கடந்து போற இயேசுவை கொஞ்சம் உன் கண் முன்னால நிறுத்தி பாரு. சீடர்கள் அவரை புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க வேண்டிய யாருமே புரிஞ்சுக்கல. அந்த வேதனையினுடைய பாரம், திகிலும் மனக்கலக்கமும். 1 மணி நேரம் கூட என்னோடு விழிக்க முடியவில்லையா? 3 மணி நேரம் கேட்கவே இல்லை அவர். 1 மணி நேரம் ஆகுதுன்னார். நள்ளிரவு 12 மணி. பழைய ஏற்பாட்டுல இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் காப்பாற்றும் பொழுது மரணத்தின் தூதன் வர நேரம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. 12 மணி, இரவு 12 மணிக்கு பாஸ்கா உணவை உண்டு. அந்த இரவிலே யூதர்களே, இஸ்ரேல் மக்களே, கடந்து போற ஒரு தூதன், மரணத்தின் தூதனை பற்றி பைபிள் சொல்லுது. இதோ வருகிறான் மரணத்தின் தூதன். 12 மணிக்கு வர யூதாச கற்பனை பண்ணி பாரு. அவனுக்காக கூட தான் இந்த சிலுவை என்று தெரிந்து கொள்ளாமல், maybe he is also watching what is happening to Jesus. என்ன பெரிய ஒரு அநியாயம் செஞ்சு நிக்கிறேன், 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து நிக்கிறேன் நானு. ஆனா எனக்கு தெரியாது இயேசு இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. போயிட்டு கொஞ்சம் மிரட்டிட்டு விட்டுடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கொலைக்களம் வர அவர் போவார்னு நினைக்கல. என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு இயேசுவை கையில கிடைக்கணும், அதுக்காக என்னை பயன்படுத்திட்டாங்க. நானா போய் வலையில விழுந்தேன். 12 மணிக்கு he was arrested, he is taken to the chief priest. அவர்களுடைய மூதாதையரான அன்னாஸ் கிட்ட கொண்டு போறாங்க, மூத்த தலைவர் கிட்ட கொண்டு போறாங்க. அன்னாஸ் கிட்ட, அப்புறம் கையப்பாஸ் கிட்ட, அப்புறம் அங்கிருந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள், 15 ரகசிய காயங்கள், பைபிளிலே இல்லாத ஒரு 15 ரகசிய காயங்கள், திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 15 ரகசிய காயங்கள் இருக்கு தெரியுமா? அன்று இரவு விசாரணை நடக்குது. விசாரணைக்கு நடுவில் அவருக்கு வேதனைகள் நடக்குது. விடியற்காலை 3 மணி தனது அன்பு சீடன், தனது நம்பிக்கைக்குரிய சீடன்
தெரியவே தெரியாது என்று 3 முறை இயேசுவை காட்டி கொடுக்கும் பொழுது அந்த சேவல் கூவனது பேதுருக்கு கேட்ட மாதிரி இயேசுவுக்கும் கேட்டு இருக்கும்ல? பேதுருக்கு கேட்ட மாதிரி இயேசுவுக்கும் கேட்டு இருக்கும்ல? நீ அவரை காட்டி கொடுக்கும் பொழுது, மறுதளிக்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அது இயேசுவுக்கும் தெரியும்ல? இருந்தும் உனக்காக அடுத்த படியில கடந்து போறார் பிலாத்து கிட்ட. அங்கிருந்து சிலுவைக்கு கசையால் அடிக்கப்பட்டு 3 ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட போகும் இயேசு. கண்களை மூடிய வண்ணமே இந்த பாடலுடைய வரிகளுக்கு செவி கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், பாடாதீங்க, கவனமா கேளு. உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வரலாற பார்த்தோம், ஆனா அந்த வரலாற்றுல பதிந்து கிடக்கிற வரலாற்றின் மனிதனை பாரு. இதோ மனிதன். உன் பாவங்களால் ஒவ்வொரு நிமிடமும் அநியாயத்திற்குள்ளாகும் ஒரு மனுஷனை பாரு. கண்களை மூடிய வண்ணமும் கண் முன்னால நிக்கிற இயேசுவை பாரு. இந்த இயேசு கிட்ட சொல்றாரு, என் உடலிலே நான் இவ்வளவு காயப்படுறேன், என் உடலிலே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ உடல் சுகமா வாழ. ஆனா இந்த 40 நாட்கள் உன் உடலில் வருத்தத்திற்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற பாரு. Can you adore me using your body? இறையாட்சி நடக்க வேண்டிய உனது உடலிலும் இறையாட்சி நடக்க வேண்டும். இறையாட்சி நடக்க வேண்டும். உடலிலே நடக்காமல், இறையாட்சி நடக்காமல், உடலின் வழியாக உனக்கு கடவுளை ஆராதிக்க முடியாது. நீ கையை தூக்குவ, நீ டான்ஸ் ஆடுவ, அல்லேலூயா சொல்ற, பிரைஸ் தி லார்ட் சொல்ற, பைபிள் வாசிக்கிற, ஆனா இதுல எல்லாமே ஒரு பொய் இருக்கு. பொய். ஏன்னா உடலில் இறைவனுடைய ஆட்சி இல்லாம உடலில் வழியாக இயேசுவை கடவுளை எப்படி ஆராதிக்க போற? நீ உடலில் இவ்வளவு வேதனைகள் ஏற்றார் அவர் கடந்து போன வேதனைகள், உடலிலே கடந்து போன வேதனைகள். ஒவ்வொரு இடத்திலும் சங்கிலிகளை இழுத்துட்டு போகும்போது யோசிச்சு பாரு. கெத்செமன் தோட்டத்திலிருந்து இழுத்துட்டு போறாங்க, தலைமை குருக்கிட்ட பிலாத்து கிட்ட இழுத்துட்டு போறாங்க, தலைமை குருவிடம் இருந்து கையப்பாஸ் கிட்ட இழுத்துட்டு போறாங்க, அங்கிருந்து பிலாத்து கிட்ட இழுத்துட்டு போறாங்க, பிலாத்து கிட்ட இருந்து ஏரோது கிட்ட இழுத்துட்டு போறாங்க, ஏரோது கிட்ட இருந்து திரும்பவும் பிலாத்து கிட்ட இழுத்துட்டு வராங்க. எவ்வளவு கொடுமைகள் கடந்து போன உடல் தெரியுமா அது? கண்களை மூடிய வண்ணம் ஜெபித்து இந்த பாடலை கேளு. உனக்காக மரித்தேனே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? கண்களை திறப்பும். சிலுவையை பார்த்து இதே பாடலை கொஞ்சம் வார்த்தையை மாத்தி பாடுவோம். எனக்காக மரித்தாயே. தயவு செய்து அந்த போனை தூக்கி போடுறீங்களா? தயவு செய்து தூக்கி போடுங்க. ஒரு பொருளை கையால தெரியலன்னா ஏன் அதை வச்சிருக்கிறோம்? இது இல்லைன்னா செத்து போயிட மாட்டோம். வீட்டிலிருந்து இங்க வரத்துக்குள்ள யாரும் உங்களை திருடிட்டா போயிட போறாங்க? போனா போகட்டும். கடத்திட்டு போறாங்களா? போனா போகட்டும். என்னைக்காவது ஒரு நாள் சாகணும். எவ்வளவு தொந்தரவு பண்றோம் தெரியுமா ஒரு திருப்பலியில? நமக்கு திருப்பலி என்னன்னு தெரியாதனாலதான், நற்கரணை என்னன்னு தெரியாதனாலதான். எல்லாருக்கிட்டையும் போன் இருக்குங்க, எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கு. சாமியார் இங்க பூசை வைக்கிற ஒரு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தனா எவ்வளவு போன் வரும் அவருக்கும்? ஒத்துப்பீங்களா? சாமியார் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே.
பலியை ஒப்பு கொடுக்கிற ஒரு குருவானவர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பலியில பங்கெடுக்கிற உங்களுக்கு ஏன் அந்த பொறுப்பு வர மாட்டேங்குது? ஏன்னா அடுத்த ஜெபம் நான் ஜெபிக்க போறதே, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி. என்னோட சாமியார்து மட்டும் கிடையாது பலி. தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபிங்கள் சொல்லும் பொழுது என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. இட்ஸ் ஆல்சோ yours. You are being supported here. You are being placed here. You are being placed. உன்னுடைய விண்ணப்பமும் நீயும் இங்கே வைக்கப்படுகிறாய். நீ பங்காளி இதுல. நீங்க பார்வையாளன் கிடையாது. அந்த சிலுவையை பார்த்து பாடுவோம். எனக்காக மரித்தாயே, உனக்காக நான் என்ன செய்தேன்? பாடுவோமா? மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? எனக்காக மரித்தீரே, எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? இந்த கேள்வி அடிக்கடி கேளுங்க. பாவத்துல விழ மாட்டோம். பாவத்திலிருந்து அடிக்கடி வெளியே வரணும்னு தோணும். பாவத்துல கால் வைக்கும் போது அந்த பயம் தோணும். இல்ல, பயத்தை விட பாசம் தோணும். பாசம் தோணும். எனக்காக இப்படி கஷ்டப்பட்டு, அதனால்தான் இஸ்வரன் பாந்தருக்கு இந்த வரலாறு வழியா நான் உங்களை கொண்டு போறேன். நீங்க இந்த ஒசானா ஞாயிறுல நீங்க இந்த பங்கெடுக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே தயவு செய்து டிவி ஆன் பண்ணிட்டு டிவி பார்க்காதீங்க. வீட்டுக்கு போய் நாளைக்கு வர இந்த மறக்க நற்செய்தியினுடைய இந்த 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது வசனம் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்களேன். அதுதான் தியானம். இங்க கொடுக்கிறது தியான சிந்தனை. சிந்தனை நீங்க கேட்கும் பொழுது இதை வீட்டுல போய் உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அப்ப தெரியும் இந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னு. நம்ம சில கேட்போம், அப்பா கிட்ட கேட்பாங்க, ஏம்பா என்னப்பா நீ பண்ண? அம்மா கிட்ட கேட்பாங்க, ஏம்மா நீ என்னம்மா பண்ண? நேற்று சிலுவை பாதையில கேட்டேன்னு ஒரு வார்த்தை, அம்மா நீ சும்மா தானே வீட்டுல இருக்கிற அப்படின்னு. நம்ம கேட்கிற கேள்வி. இன்னைக்கு ஒரு குடும்பம் டைவர்ஸ் வர போயிருக்கு தெரியுமா இந்த கேள்வினால. 3 குழந்தைகள் இருக்கிற குடும்பம். அதுல 3 பசங்களுமே அம்மா கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, அம்மா நீ என்ன பண்ற வீட்டுல? மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்காக எல்லாத்தையுமே விட்டு வீட்டுல நிக்கிறா. டிகிரி இருக்கு, கல்யாணம் பண்ண அந்த பையனுக்கு அந்த டிகிரி கிடையாது, அவனுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி தான் இருக்குது. அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கிற பையன் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு. பிள்ளைகள் பிறந்த பொழுது அந்த வேலையை வேண்டான்னு வச்சான். இன்னைக்கு பசங்க வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து வீட்டுக்கு வரும் பொழுது கேட்கிற கேள்வி, அப்போ அதை தடுக்க வேண்டியது உரிமை யாரு, கடமை யாரு? அப்பா சொல்லணும். நீ என்ன கேள்வி கேட்கறன்னு அப்பா அறையணும் அவனை. அப்பாவே அந்த கேள்வி கேட்டா அம்மா என்ன செய்வாங்க? கேள்வி கேட்கறதே அப்பா தான். அம்மாவுக்கு எதிராக திருப்பி விடுறதே அப்பா தான். Father, நான் டைவர்ஸ் பண்றேன். I am frustrated by this life. I am frustrated. அந்த பொண்ணு பயன்படுத்தின வார்த்தை frustrated by this life. என்ன மதிக்க, என் அன்பு செய்ய யாருமே இல்ல ஃபாதர். இவ்வளவு செஞ்சிட்டோம். பசங்க கேட்கிற கேள்வி, அம்மா என்ன செஞ்சீங்க? சும்மா தானே இருக்கிறீங்க. என்ன ஒரு வேதனையா இருக்கும். நீங்க இது அப்பா கிட்ட கேட்டாலும் அந்த வேதனை தான் இருக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம இயேசுகிட்ட கேட்கிறோம். நீ என்ன எனக்கு செஞ்ச? எனக்கு வேலை வாங்கி கொடுத்தியா? நான் வேலைக்காக ஜெபிச்சேன், தந்தியா? உடல் சுகத்துக்காக ஜெபிச்சேன், தந்தியா? கல்யாணத்துக்காக ஜெபிச்சேன், தந்தியா? குழந்தைக்காக ஜெபிச்சேன், தந்தியா? நீ எனக்கு என்ன செஞ்ச? ஆண்டவர்கிட்ட பிசினஸ் பேசுவோம். இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அவர் என்ன செஞ்சார்னு தெரியாம புரியாம we are talking business with him. We are dealing business with him. அதனால வீட்டுக்கு போய் உட்காரும் பொழுது தயவு செய்து இந்த 13வது அதிகாரம், 14, 15, 16 4 அதிகாரம் உட்கார்ந்து வாசிங்க. அப்ப நேத்து சொன்னது புரியும், இன்னைக்கு சொன்னது புரியும், நாளைக்கு சொல்லும் போது புரியும். சரியா? காணிக்கை பாடலை பாடுவோம்.
ஆண்டவருக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். உனக்காக அவரையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உன்கிட்ட கேட்கறது, உன்னை எனக்கு கொடு, உன்னை எனக்கு கொடு. அதுதான் சரியான ஆன்மீகம். நீ ஆண்டவர்கிட்ட உன்னையும் கொடுத்து, அப்புறம் இந்த திருப்பலியில வந்து பாரு, the holy mass will be totally different. அப்புறம் ஒரு ஆராதனைக்கு வந்து பாரு, அந்த ஆராதனை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ஆராதனை, ரொம்ப நிறைவா இருக்கும் அந்த திருப்பலி. அப்ப நடுவில் எழுந்து போக தோணாது அந்த திருப்பலி. இந்த திருப்பலி முடியும் போது நமக்கு ஆராதனை இருக்கு, ஆராதனை முடிஞ்சுதான் நம்ம போறோம், சரிங்களா? திருப்பலி, இதுக்கு பிறகு ஆராதனை. சரியாக 9 மணிக்கு நம்ம நிறுத்துவோம், சரியாக நிறுத்துவோம். அதனால தயவு செய்து முழுமையாக பங்கெடுப்போம், நன்றியோடு பங்கெடுப்போம். நன்றியின் திருப்பலியில ஆண்டவரே நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி. அந்த நன்றியில வரும்பொழுது உங்களுடைய உலகின் தேவைகள் தானா நடக்குங்க. அவர் அப்பா, அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன வேணும்னு? உன்னுடைய திருமணத்தை பத்தி அவருக்கு தெரியாதா? உன்னுடைய 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 வேலையை பத்தி அவருக்கு தெரியாதா? உனக்கு குழந்தை வேணும்னு அவருக்கு தெரியாதா? What else he doesn't know about you? உன்னுடைய உடம்புல நாளைக்கு வரப்போற நோய் என்னன்னு அவருக்கு இன்னைக்கு தெரியும். அதனால சில டைம் தடை போடுவார். ஆனா அந்த தடையை மீறி சில டைம் நம்ம சில விஷயங்களை செய்வோம், அது நமக்கு அடியை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால மறுதளித்த பேதுருவை போல, மறுதளித்த தலைமை குருவை போல, மறுதளித்த பிலாத்துவை போல இல்லாம ஆண்டவரை சேர்த்து பிடிப்போம், இணைத்து பிடிப்போம். இந்த திருப்பலியை நம்மையே ஒப்புக் கொடுப்போம்.